புதுக்கோட்டையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்வையில் தருகிறார் நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி. அவரிடம் பேசலாம். முத்துப்பழம்பதி, இதற்கான பரிசோதனைகள் மேற்கொண்டிருந்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை கூடமும் அங்கு நடைபெற்றது. என்ன முடிவு செய்திருக்கிறார்கள்? ஏதேனும் தகவல் வந்திருக்கிறதா? பரிசோதனையில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டது உறுதியாகி இருக்கிறதா? என்ன விவரம்? திலகவதி, இந்த சங்கநூர்தி ஊராட்சிக்குட்பட்ட குருவாண்டான் தெரு பகுதியில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை முதலில் வேங்கை வயல் பிரச்சனையோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட்டது. வேங்கை வயலில் ஏற்கனவே மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் அதுபோன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடந்து விட்டதா என்ற அச்சம் தான் எல்லாருக்கும் இருந்தது. முதல்ல கழிவு நீர் கலந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தாங்க. உடனடியாக குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து அதிகாரிகள் மாதிரி எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பியிருந்தாங்க. ஆனால் ஆரம்பம் முதலே கந்தரக்கோட்டை ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்டோர் இது மாட்டு சாணம் அல்ல, ஏதோ நீண்ட நாள் தேங்கி இருந்த பாசி போல தான் இருக்கு, அதனால மாட்டு சாணம் என்று சொல்ல முடியாது. சிலர் சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்றாங்க. அவங்க சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் தண்ணீர் சோதனைக்கு அனுப்பி வச்சிருக்கோம் என்றுதான் சொன்னாங்க. அந்த கிராம மக்களை பொறுத்த வரையிலுமே ரெண்டு சமூக மக்களும் ஒற்றுமையா தான் இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும். என்ன பார்க்கணும்னா, ரெண்டு சமூக மக்களுக்குமே அதே தொட்டியில் ஒரே நேரத்தில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. ரெண்டு தெரு மக்களுமே தண்ணியை குடிச்சிருக்காங்க. அதுல ஒரு 3-4 பேருக்கு மட்டுமே வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதுக்கும் 23ஆம் தேதியிலே ஒரு 3 பேருக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. ஆனால் இந்த சம்பவம் கண்டறியப்பட்டது 25ஆம் தேதி. அதன் பின்புதான் மருத்துவ குழுவினர் தொடர்ந்து அங்க இன்று 2வது நாளாக பரிசோதனை மேற்கொண்டு வர்றாங்க. நேற்று மட்டும் 95 குடும்பங்களுக்கு அவங்க பரிசோதனை மேற்கொண்டாங்க. அந்த பரிசோதனை முடிவில் யாருக்கும் தண்ணீரால எந்த பிரச்சனையும் ஏற்படல, தண்ணீரால உடல்நிலை பாதிப்பு அந்த எதுக்குமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதன் பின்புதான் இன்று 2வது நாளாக சோதனை மேற்கொள்றாங்க. அது மட்டுமின்றி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அந்த தொட்டியிலிருந்து தண்ணீர் விநியோகம் செய்யாமல் டேங்கர் லாரிகள் மூலம் அந்த 45 குடும்பங்களுக்கும் தண்ணீர் விநியோகம் செஞ்சுட்டு வர்றாங்க, குடிநீர் விநியோகம் செய்யறாங்க. இப்போ இன்று மாலை குடிநீர் விநியோகத்தை மீண்டும் தொடங்கலாம் என்று தான் அதிகாரிகள் முடிவெடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த தண்ணீர் மாதிரி பரிசோதனைக்கு திருச்சியில கொடுத்திருக்காங்க. அந்த சோதனை முடிவுகள் வருகின்ற புதன்கிழமை தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த மாதிரி முடிவுகள் வந்த பிறகு மீண்டும் அதே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யலாம் என்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே கிராமத்தில் பாத்தீங்கன்னா கொள்ளிடம் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தோட நீர் ஏற்றும் நிலையம் இருக்கு. இப்ப இந்த தொட்டியில கழிவு கலந்த நீர் வந்திருக்கு, அதனால எங்களுக்கு பிரச்சனை என்ற அந்த மக்கள் சொன்னதால அந்த தொட்டியையும் சுத்தம் செய்ய அதிகாரிகள் உத்தரவிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் சங்கன்விடுதி ஊராட்சிக்குட்பட்ட அந்த கிராமத்தில் அமைந்துள்ள காவிரி கூட்டு குடிநீர் நீர் ஏற்றும் நிலையத்தையும் அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செஞ்சு அது தரமாக இருக்கிறதா, முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறதா, இந்த தண்ணி சுத்தமா இருக்கா என்பது குறித்து இன்று ஆய்வு செஞ்சாங்க. அதன் பின்பு தண்ணியை முழுமையாக சுத்தம் செஞ்சுட்டு அந்த தண்ணியை கண்காணிச்சுட்டு விநியோகம் பண்ண உத்தரவிட்டிருக்காங்க. இப்ப இது போன்ற சம்பவங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்ப இந்த குடிநீர் தொட்டி விவகாரம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அடுத்தடுத்து வருவது இந்த மாவட்ட மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி தான் ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரத்திலையுமே வெங்கவேலுக்கு பின்னாடி கூட இந்த தொட்டி விவகாரத்தில் அதிகாரிகள் முறையாக அந்த ஏணிப்படிகளை பராமரிக்கல, கண்காணிக்கல என்பது தெரிய வந்திருக்கு. அதிகாரிகள் ஊராட்சி நிர்வாகம், அதே போல அந்த ஊராட்சி நிர்வாகத்தோட செயலர் காளிமுத்து, அதே போல குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர் ரங்கசாமி ஆகியோருக்கும் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த தண்ணி தொட்டியை ஏன் நீங்க சுத்தம் செய்யல? சுத்தம் செஞ்சு எத்தனை நாட்கள் ஆச்சு? அப்படி சுத்தம் செஞ்சிருந்தால் ஏன் இவ்வளவு கழிவுகள் இங்க தேங்கி இருக்கு? இந்த கழிவுகள்னாலதானே இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இது மாட்டு சாணமா என்ற அளவுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அதனால இதற்கு விளக்கம் சொல்லுங்க என்று அந்த 2 அரசு பணியாளர்களுக்கும் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில அதிகாரிகள் தரப்பு சொல்வது முழுக்க அது மாட்டு சாணமா இருக்க வாய்ப்பு இல்ல, குடிநீர் மாதிரி பரிசோதனை முடிவுகளும் அதுக்கு இருக்க வாய்ப்பு, அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா நாங்க பார்த்த வரைக்கும் பாசியோட தேக்கம் அதிகமா இருந்ததுனால இந்த ஒரு வாசம் வந்திருக்கலாம். அதை வச்சு மக்கள் சிலர் சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்லலாம்னு சொல்றாங்க. அந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் 2 தரப்பு மக்களுமே என்ன சொல்றாங்க, நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம், எங்க ஊர்ல இது போன்ற சம்பவங்கள் புகார்கள் ஒவ்வொரு புறம் இருந்தாலும் பரிசோதனையின் முடிவுகளுக்காக நம்ம காத்திருக்கலாம். முத்துப்பழம்பதி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.